இயேசு இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியிலே நான் இருக்கிறேன். புயல் அடிக்கட்டுங்க, காத்து அடிக்கட்டும், அப்படியே போகட்டும், படக்கலாம். குடும்பம் இப்படி ஆடுது, சரீரம் இப்படி ஆடுது, பொருளாதாரம் இப்படி ஆடுது, எல்லாம் ஆடுது. இனி ஆடாது. ஏன்? நான் சொல்றேன், இறையாதே, அமைதலா இரு, அமைதலா இரு. குடும்பமே அமைதலா இரு. வியாதியே சத்தம் காட்டக்கூடாது, ஓடுரு, வரக்கூடாது, பக்கமே வரக்கூடாது, சரீரத்துல இருக்காத. ஏன்? என்னை இயேசுவாகவே இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. பாருங்க, ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எப்படின்னா, ஆபிரகாமுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஒருவனா இருக்கும்போது, தனியா இருக்கும்போது அவனை அழைத்து அவனை ஆசீர்வதிச்சு அவன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொல்றான். இந்த பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ பாரு, நீ பார்க்கிற இந்த பூமியை கொடுப்பேன்றாரு. நீ நடந்து திரிகிற இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்றாரு. மணலத்தனையாய் உன் சந்ததி பெருகி இருக்கும்ன்றாரு. நட்சத்திரத்தினாய் உன்னை பெருகப்படுவேன்றாரு. பாருங்க, நான் இங்க இருந்து பேசும்போது நான் பேசுகிற வார்த்தை சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப டூ மச்சா இருக்குது. அது தேவனுடைய வார்த்தை ரொம்ப டூ மச்சா இருக்குது. டூ குட் டு பி ட்ரூ. இவ்வளோ சொல்றாரு, இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் சத்தியமா? வீடெல்லாம் தருவாராமா ஆண்டவர்? ஆமாமா, தருவார். அதெல்லாம் எப்படிங்க வரும்? சும்மா நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அவள்தான் நீங்க காலி ஆயிருவீங்க. வீடை கட்டிட்டு போயிட வேண்டாம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, வீடு கட்டுறாங்க, அப்புறம் பிள்ளை பிறகுது, அவள்தான் காலி, போயாச்சு. இதுவா வாழ்க்கை? இல்ல. ஆண்டவர் அப்படிலாம் சொல்ல. ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உலகத்தை நீ சுதந்திரிப்பாய், பார்க்கிற எல்லாத்தையும் கொடுப்பேன். இதெல்லாம் எவ்வளவு டூ மச்சா? நீங்களே சொல்லுங்க, எப்படி டூ மச்சா இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்படிதான் செஞ்சாரு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 4 நதி போட்டு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அவர்களை ஆண்டு கொள்ளவும் ஆளுகை செய்யவும் அந்த இடத்தை வைத்தார். நான் 2 பேரு, அவ்வளவு பெரிய தோட்டம். இதேதான் இப்ப ஆபிரகாமுக்கும் சொல்றாரு. இப்போ இந்த சொன்னப்பட்ட வாக்குத்தத்தம் கூட வெறுமன ஆபிரகாமுக்கு கிடையாது. என்ன போட்டிருக்குது? உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தினால ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தமே ஆபிரகாமுக்கு கிடையாது, நமக்காக கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற அந்த சந்ததியிலே வருகிற நம்மளுக்காக என்ன பண்ணது? கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 3:14 பாருங்களேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், கலாத்தியர் 3:14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 16 பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற இந்த வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு ஒரே ஒரு மனிதன் ஆபிரகாமுக்கு, உலகத்தை நீ சுதந்திரிப்பாய், இந்த உலகத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய், ராஜ்யங்கள் உன்னில் தோங்கும்னு யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது யார பார்த்துட்டு இருக்காரு? அவரு நம்மளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன அவ்வளோத்தையும் நம்ம உரிமை பாராட்டி கொள்ளலாம். ஆபிரகாம்னு போட்டிருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? எனக்கு நான் உரிமை பாராட்டி கொள்ளலாம். வானத்தின் நட்சத்திரங்களை தனியாய் என்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அதை போல என்னை பெருக பண்ணும். மணலை தனியாய் பெருக பண்ணும் என்று சொன்னீரே, பெருக பண்ணுவீராக. உலகத்தை சுதந்திரிப்பான் என்று சொன்னீரே, சுதந்திரிக்க உதவி செய்வீராக. நான் சுதந்திரிப்பேன். எல்லாம் சொல்லுவோமா? உலகத்தை நான் சுதந்திரிப்பேன். திருப்பி சொல்லாமா? உலகத்தை நான் சுதந்திரிப்பேன். சொன்னதை அப்படியே சொல்லுவோம். இப்ப நான் சொன்னதுல வசனம் தானே இது. இப்ப நானா ஏதாவது சொன்னா? இல்ல. நீங்களா ஏதாவது சொன்னீங்களா? இல்ல. ஆண்டவர் சொன்னதை நம்ம சொல்றோம்.
ஆண்டவரே நீ உலகத்தை சுதந்திரிப்பான்னு சொன்னீரே, நீர் செய்வீராக. அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், நம்மளுக்கெல்லாம் ரொம்ப யோசனை ஜாஸ்தி. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களாம் இல்லை, அவங்களுக்கு நீங்க சொன்னதை அப்படியே நம்பிடுவாங்க. பாரு என்ன எவ்வளவு பெருசா காக்கா போகுது பாருணும், எங்க போகுது, எவ்வளவு பெருசா போகுதுன்னு. இப்ப நீங்க சொன்னா நம்புவீங்களா? காக்கா சைஸ் எனக்கு தெரியும், 1000 காக்காவை பார்த்துருக்கேன் நான் பார்க்காத காக்காவா காக்கா போதா அப்படின்னுவோம். சும்மா ஏதாவது இப்ப மேல இருந்து இதா வருது பாரு, இந்த திடீர்னு தோன்றுச்சு பாருன்னு ஏதாவது கதை சொல்லுவாங்கல்ல சின்ன பிள்ளைங்க கிட்ட. போறப்ப என்ன சொல்றாங்க, இந்த பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு. ஆனா வரமாட்டாங்க, வேலைக்கு போறாங்க. என்ன சொல்றாங்க, அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும், வந்துருவாங்க இன்னும். ஏன்? அது சொன்னது என்ன பண்ணுது? ப்ராசஸ் பண்ணாம அப்படியே நம்புது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஒருவர் சிறு பிள்ளை ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரவும் முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற எதையுமே அனுபவிக்க முடியாது. ஏன்னா சைல்ட் லைக் ஃபெய்த், சிறு பிள்ளையை போல் விசுவாசியுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் நம்ப போறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு, என் தரித்திரத்தெல்லாம் எடுத்துட்டு என்ன ஐஸ்வர்யவான மாற்றிட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வியாதி எல்லாம் எடுத்துட்டு என்ன சுகமாக்கிட்டேன்னு சொல்றாரு. என்னுடைய பலவீனத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்றாரு. அதை நான் விசுவாசிக்கிறேன். என் சாபம் எல்லாம் நீங்கிடுச்சு, நான் ஆசீர்வதிச்சுட்டேன்னு சொல்றாரு. அப்ப என் மேல இப்ப என்ன இருக்குது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் மேல இப்ப என்ன இருக்குது? என் மேல ஆசீர்வாதம் இருக்குது. என் மேல என்ன இல்ல? சாபம் இல்ல. ஏன் என் மேல சாபம் இல்ல? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்கிட்ட இருக்கிற சாபத்தை நான் நீக்கிட்டேன். இயேசு மேல அந்த சாபத்தை போட்டதுனால உன் மேல இன்னைக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அப்ப இன்னைக்கு சூழ்நிலை மாறுனா என் மேல என்ன இருக்கு? சாபம் மாதிரி இருக்குது. குடும்பத்தை பார்த்தா எல்லாம் போராட்டமா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது, காசு நிக்க மாட்டேங்குது, சம்பாதிக்கிற காசு எங்க போச்சுன்னு தெரியல. 10 வருஷம் ஆச்சுங்க, எவ்வளவு சம்பாதிச்சேன், ஐயோ எவ்வளோ வேலை பார்த்தேன், எவ்வளவு இருக்குன்னு கேட்டா சொல்லிக்கிற மாதிரியே இல்ல, சாபம் மாதிரி இருக்குது. ஆனா நான் என்ன சொல்ல போறேன் இப்போ? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாற்றி சொல்றது இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அதை மாற்றவே முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆசீர்வதிக்கப்பட்டவன் மாதிரி இப்ப நடந்துக்க ஆரம்பிக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவன் மாதிரி பேச ஆரம்பிக்கணும். எபிரேயர் 1:2, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். தீர்க்கதரிசிகள் மூலமா இஸ்ரவேல் மக்களுக்கு ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு நன்மை வர பண்ணுவேன், உன் எதிரிகள்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். அப்படியே எதிரிகள் கிட்ட போய் இவன் மாட்டிக்கிட்டான். ஏன் மாட்டினான்? ஆண்டவரை போய் தள்ளினாரு? இல்ல, இவன் இஷ்டத்துக்கு வாழ்தான். இவன் ஆண்டவரை வணங்காம வேற யாரையோ போய் வணங்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரை தேடாம வேற எதையோ தேடிட்டு இருக்கிறான். போய் மாட்டிக்கிட்டான் எதிரிகிட்ட போய். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்ற போறேன், உன்னை நான் விடுவிக்க போறேன். 400 ஆண்டுகள், எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல, பல ராஜ்யங்கள் மாறி மாறி வருது. இவன் போய் அப்பப்போ சிக்கிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாரையும் வெளியே கொண்டு வரேன், திரும்ப கொண்டு வரேன், என்ன உனக்கு நீ இழந்தது எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தரேன். அநேக காரியங்களை செஞ்சாரு. இப்ப கடைசியா ஒரே முறை தம்முடைய குமாரனே அனுப்பிச்சிட்டாரு. இவ்வளவு நாள் தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, இப்போ யார் வரா? இயேசுவே வருகிறார். அந்த இயேசுதான் இந்த பூமியை உண்டாக்கினார், சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? அவரை சுதந்திரவாளியாக நியமித்துட்டாரு. இதெல்லாம் சொல்லவே வேணாம், கரெக்டுங்களா? ஆண்டவருக்கு இதெல்லாம் சொந்தம்னு அவர் சொல்லணுமா? நீங்க ரோட்ல போறவன்ட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க, யாருப்பா எல்லாத்தையும் உண்டாக்கினா? கடவுள் தான் சார். கடவுளை இல்லான்னு சொல்றவன் கூட கடைசியில உட்காந்து பேச வச்சுட்டீங்கன்னா, ஆமா சார் ஏதோ ஒரு சக்தி சார்ன்றுவான். எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் சொல்றாரு, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார், இவரை சுதந்திரவாளியா வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சார்பா மனுஷனா அவர் யாரா இருக்காரு? சுதந்திரவாளியா இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? நானும் சுதந்திரவாளி. ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல அற்புதமா வருது, அதை நான் வாசிக்கிறேன். Jesus has made the lawful owner of everything. இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்குது, Jesus is already the owner of everything from the beginning. எல்லாவற்றிற்கும் சட்டபூர்வமான உரிமையாளர் இயேசுவே. இப்போ உலகத்துல
இவ்வளவு நாள் இருக்கிற இந்த இயேசு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள், அந்த உலகங்கள், இந்த மகிமைகள், இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஆதாம் கிட்ட இருந்து பிசாசு திருடி வாங்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான், ஏமாத்திக்கிட்டான். ஆனா இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து எல்லாத்தையும் அடிச்சு புடுங்கி வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில ஒண்ணும் இல்லாம ஆக்கி அவனை திருப்பி அந்த அதிகாரத்தெல்லாம் மனித பூர்வமாக சட்டபூர்வமாக வாங்கி அவர் கையில வச்சிருக்காரு. அவர் மனுஷர், முற்றிலுமாக மனிதர். இன்னைக்கு இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப அவருடையதெல்லாம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு. அதனாலதான் சுதந்திர ஆண்டவர் உலகத்தை சுதந்திரிப்பார். ரொம்ப நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கே வந்து இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குது. உலகத்தை ஒரு அரை கிரவுண்ட்ல ஒரு வீடு கொடுங்க சார் போதும், மாசம் ஒரு சம்பளம் போடுங்க, எனக்கு இருக்கிற சம்பளம் டபுள் ஆனா போதும், அதுவே போதும், ஸ்தோத்திரம் போயிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? லிமிட் பண்றோம். இந்த லிமிட்டை நான் செட் பண்ணிட்டேன்னா ஆண்டவராலேயே ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, கேட்கறதான் கேட்கறோம், கொஞ்சம் பெருசாவே கேட்போமே. என்ன சொல்றீங்க? பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாரும் சொல்றாங்க அவர் பெரிய ஆளு சார், நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, பெரிய ஆளு அவரு. போறவங்களாம் சொல்றாங்க பொண்ணா என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, ஒரு 5 லட்சம் கேட்டா கொடுத்துடுறாரு, 10 லட்சம் கேட்டா கொடுத்துடுறாரு. நீங்க ஏன் போயிட்டு அங்க போய் 1000 ரூபாய் கேக்குறீங்க? இல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சம் 2 3 4 5 லட்சம் கேட்டாலும் என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. எவ்வளவு கேட்டாலும் என்ன பண்றாரு? அவரு கொடுக்குறாரு. நீங்க அவ்வளோ தாழ்ந்து போயிட்டு ஒரு 10 ரூபா இருந்தா போதுங்க, ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு போய் படுத்து தூங்குறேன் அப்படி ஏன் சொல்றீங்க? ஆண்டவர் சர்வலோகத்தை படைத்த தெய்வம், மாமிசமா இந்த பூமியில வாழ்ந்தாரு, 33 வருஷம் வாழ்ந்தாரு. 3 வருஷம் அந்த மனுஷன் எப்படி வாழணும்னு காட்டினாரு. காற்று அதட்டினாரு, கடல் அதட்டினாரு, பிசாசை துரத்தினாரு, வியாதியஸ்தர்களை சுகமாக்கினாரு. இப்படிதான் நீ வாழணும் மனுஷனே, நீ இதே மாதிரி வாழணும், இப்படி பாரு நான் பண்ற பாரு அப்படின்னு வாழணும்னு காட்டிட்டு 3 வருஷம் முடிவுல 33 வருஷம் முடிவுல மரித்து நரகத்துக்கு போய் அதிகாரத்தை வல்லமை எல்லாத்தையும் பிடுங்கி திரும்பி பரமேறும் போது அதிகாரத்தை எல்லாம் திரும்பி கொடுத்து பரலோகத்துல போய் பிதாவுடைய சிந்தையில உட்கார்ந்து நம்மளையும் அவரோட கூட உட்கார வச்சுட்டு அவர் சுதந்திரவாளி, இப்ப நானும் உடன் சுதந்திரவாளி, அவருக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கும் சொந்தம். இவ்வளோ பெரிய ஸ்லாக்கத்தையும் வச்சுட்டு நான் வந்து வேணாம் பரவாயில்ல வேணாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏன் விடணும்? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு, பத்திரம் இருக்கு, இடம் இருக்குது, விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? எத்தனை பேர் விட்டுருவீங்க? யாருமே விட மாட்டோம். சொந்தக்காரன்னா அண்ணன் தம்பியில என்ன சண்டை போடுறாங்க, அவ்வளோ பாசமா இருக்காங்க. சொத்துன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்றாங்க? நீ வந்து ஒரு அடி கூட நகரக்கூடாது, ரைட் பாதியா ஒரு அரை அடி எடுத்துக்கோ, இல்ல தம்பிக்கு தான் கூட, இல்ல அக்காக்கு தான் கூட, இந்த கதையே கிடையாது. அப்படிலாம் பேசுறாங்க. சரி விடுங்க, அது அந்த கதை, அது வேற கதை. இங்க தேவன் சொல்றாரு, உலகத்தை நீ சுதந்திரிப்பாய். எத்தனை பேர் சொல்றீங்க உலகத்தை சுதந்திரிக்கலான்னு? இல்ல மனசுல ஒரு ஆசை வரட்டும்ன்ற. ஆண்டவரே இந்த அம்பத்தூரை சொந்தமாக்கணும், நாங்க இந்த சென்னை பட்டணத்தை சொந்தமாக்கணும், இந்தியாவை சுதந்திரிக்கணும், சொந்தமாக்கணும், நாங்க உடைய ராஜ்யத்துக்காக வரணும். இப்ப நம்ம எல்லாம் பிள்ளைகளா உள்ள வந்துட்டோம், இன்னும் ஏராளமான பிள்ளைகள் இந்த ராஜ்யத்துல வராதவங்க இருக்கிறாங்க, புத்திரர்களா மாறாம இருக்கிறாங்க, குழந்தைகளா இருக்காங்க, சிலர் இந்த ராஜ்யத்துக்குள்ள பிறக்கவே இல்லை. அவர்களாம் வர்றதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். அதுதான் இந்த ராஜ்யத்தின் மனப்பான்மை. அதுதான் இந்த ராஜ்யத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலையாக தேவன் வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3:29 பாத்தீங்கன்னா அதான் போட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. நம்ம ஆனா கொஞ்சம் தான் எடுத்து வாசிக்கிறோம். கிறிஸ்துவினுடையவர்கள், நீங்க எல்லாம் கிறிஸ்துவனுடையவர்களா? எத்தனை பேர் கிறிஸ்துவனுடையவர்கள்? எல்லாரும் கிறிஸ்துவனுடையவர்கள். இயேசுவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களோட வாழ்க்கை செய்கிறார், உங்களோட வாசம் செய்கிறார். நீங்க எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் எல்லாம் நம்மளுக்கு சொந்தம். கூடயே என்ன ஆயிடுச்சு? வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த மைண்ட் செட்டை மாத்திருங்க. ஏன்னா பரலோகம் உங்களை எப்படி பாக்குதுன்னா,
உங்களை வந்து ராஜாவா பார்க்குது. இந்த பூமியில ஒரு மனுஷனா ஒருத்தன் பிறந்துடுறான். பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது மறுபடி பிறக்கிறான்ல. இங்க உலகத்துல ஒருத்தன் மறுபடி பிறந்தா பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல கோலாகலமான கொண்டாட்டம். யாரு? ஒரு ஆளு. நீங்க ஒரு நாள் மறுபடி பிறந்தீங்க பாத்தீங்களா? யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டப்போ, நீங்க ரட்சிக்கப்பட்டப்போ என்ன ஆச்சுன்னா பரலோகத்துல அவ்வளோ பெரிய கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? ராஜா பிறந்துட்டாரு, ராஜா பிறந்துட்டாரு, ராஜா பிறந்து சம கொண்டாட்டம், பெரிய கொண்டாட்டம். எங்க நடந்துச்சு? பரலோகத்துல. ஆனா தேவதூதர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இவ்வளவு பெரிய ராஜா பிறந்திருக்கிறாரு, ராஜாதி ராஜா பிறந்திருக்கிறாரு இந்த உலகத்துல. ஆனா இவர் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறாரு? இப்ப நம்மளாம் எப்படி பாக்குறோம்னா, சுத்தி இருக்கிறத பாக்குறோம், அது சரியில்லை இது சரியில்லைன்னு. ஆனா தேவதூதர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இது எல்லாத்தையும் இவன் தானே ஆளுகை செய்யணும், இவன் கிட்ட தானே பவர் இருக்கு, இவன் கிட்ட தானே அதிகாரம் இருக்கு, இவன் ஏன் அப்படி வாழ மாட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நான் நின்று பேசும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லப்பா, சொல்லிட்டாருப்பா, புரிஞ்சுது, உங்களுக்கு எல்லாம் புரியுது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கெல்லாம் ராஜா, இந்த பூமியில அதிகாரம் படைத்தவர்கள், வல்லமை படைத்தவர்கள், எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய பிறந்திருக்கிறீர்கள். அதான் கலாத்தியர் 3:29 வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர்களா இருக்கிறீர்கள். இயேசு இததான் என்ன பண்றாருன்னா சொல்றார். யோவான் 16:22 3 வருஷம் சீசரோட ஊழியம் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீசருக்குலாம் ஒரே ஜாலி. ஏன்னா அப்பம் கிடைக்கும், மீன் கிடைக்கும், ஒரே பார்ட்டிங் தான். இயேசுவெல்லாம் கூப்பிடுறவங்கலாம் பெரிய ஆள் தான் கூடுவாங்க. பெரிய ஐஸ்வர்யவானா இருப்பான், பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. கூப்பிட்டு பயங்கரமா விருந்து பண்ணுவான். அப்படியே ஜாலியா இருக்கும். அப்படியே போலாம், சாப்பிடலாம், பயங்கர மரியாதை வேற. ஏன்னா இயேசு கூட போனா மரியாதை இல்லாம இருக்குமா? இயேசு கூட போனோம், ரொம்ப சந்தோஷம். இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, அப்போ நான் கிளம்பிடுவேன், நான் மரிக்கணும், சிலுவை போகணும், இந்த மனிதர்களால கொல்லப்படுவேன், ஆனா 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்றோன்னு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நடா சொல்றாரு. நல்லா போயிட்டு இருக்குது, இவர் வேற போறன்றாரு அப்படின்னு. இவர் இவ்வளவு சொல்லி கூட இயேசு சிலுவையில அரைஞ்சி உயிரோடலாம் எழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குலாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு, அடிச்சு கொண்டுட்டாங்க, இவர் வேற அப்பப்போ வராரு போறாரு, நம்ம கூடயே இல்லையே. இயேசு 16:22-24 அதான் சொல்ல வராரு. என்னன்னா, இந்த சீசர்கள் குழந்தையா இருக்காங்க. ஆண்டவர் நம்மளெல்லாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார், புத்திரர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். எதனால பட்டு இயேசுவே பாருங்க, ஏதோ புயல் அடிக்குது, டக்குன்னு இருந்துச்சு, இறையாதே அமைதலா இருன்றாரு. ஒன்னா அமைதலா இருக்குது. ஆனா கேட்கிறாரு, ஏன் நீ விசுவாசிக்கல? ஒரு பேய் பிடிச்சி ஆடுது, அவன் தண்ணியில போய் விழுறான், நெருப்புல போய் விழுறான். இவன் ட்ரை பண்ற, போ அப்படின்னா அது போக மாட்டேங்குது. என்ன சொல்ற, இயேசுவே போக மாட்டேங்குது. அவர் வந்தாரு, போ அப்படின்றாரு, போயிடுச்சு. ஒன்னாப்பா போயிடுச்சு. குழந்தைங்க எப்படி ஏதாவது பிரச்சனை, அப்பா அம்மா அவங்களா டீல் பண்ண மாட்டாங்கல்ல குழந்தைங்க. நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நிறைய நேரங்கள்ல எதுக்குனாலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வல்லமை, அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இங்க 22-24 அதுதான் போட்டிருக்கு. 23 பாத்தீங்கன்னா, நீங்கள் இடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதோ அதை அவர் உங்களுக்கு தருவார். என்ன சொல்றாருன்னா, பிசிக்கலா நான் உன் கூட இருக்க மாட்டேன், ஆனா பிதாவினிடத்தில் இயேசுவின் நாமத்தில் நீ கேட்ப பாரு, அப்ப நான் உடனே கொடுப்பேன் அப்படின்றார். 24 போட்டிருக்க, நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இன்னைக்கு நான் இதை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒண்ணு இல்லைல்ல, அதனாலதான் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை. ஒண்ணு நினைக்கிறோம், அது நடக்கல. ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், அது நடக்கல. என்ன வேணா இருக்கலாம், நல்ல குடும்பமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நான் சொல்ற இந்த வசனத்தின்படி, யோவான் 16:24 படி கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் இன்றைக்கு நிக்கிறேன்.
தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பிள்ளையா வந்து நிக்கிறேன், ராஜாவா வந்து நிக்கிறேன். ராஜாதி ராஜாவே, உம்மை பார்த்து நான் கேட்கிறேன், நீர் எனக்கு பதில் கொடுக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜபங்கள் எல்லாத்திற்கும் பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. இந்த காரியத்தை நீர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக, இந்த அற்புதத்தை செய்வீராக, இந்த அதிசயத்தை செய்வீராக, இந்த நன்மை வருவதாக, சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. இதை நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், நன்றி. அவ்வளவுதான். நடக்குமா? 100% நடக்கும். ஏன் 100% நடக்கும் தெரியுமா? இயேசுவே சொல்லி இருக்கிறார். ரெட் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு சொன்னதெல்லாம் ரெட்ல இருக்கும். இது ரெட்ல இருக்கு. ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தைகள். என்ன சொன்னாரு? கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்கிறேன். ஆனா என்னன்னா, கேட்கறதுக்கு புத்திரனா மாறணும். சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும்? குழந்தை வேணாலும் என்ன சொல்லு, என்ன வேணும் வாயத்தன்னு சொல்லலாம். என்ன வேணும் அதான் சொல்லு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதனாலதான் சொல்றாரு இயேசு, நீ குழந்தை இல்ல, புத்திரன். புத்திரனா நீ என்ன பண்ணும்? அதிகாரத்தை எடுத்துக்கொள். உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி. உனக்கு இந்த உலகமே சொந்தம். மார்க் 9:14-18 அதுதான் நான் சொன்ன சம்பவம். மார்க் 9:14-18 அந்த பையனுக்கு வந்து நுர தள்ளி பல்ல கடிச்சு பிசாசு போட்டு அப்படியே ஆட்டி படைக்குது அவனை. 19 சொல்றாங்க, இயேசு சொல்றாரு, அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசுவே டென்ஷன் ஆயிட்டார். எவ்வளவு நாள்லயே அவன் கூட இருப்பேன்? எத்தனை வாட்டியா சொல்றது உனக்கு? பிசாசு துரத்துமா தெரியல உனக்கு? உன் விசுவாசம் எங்க போச்சு? என்ன பாக்குறல, நான் பண்றதை செய்யறல, என்ன மாதிரி நீ செய்யுமா வேணாமா இல்லையா? வீட்டுல இந்த பிள்ளைங்களை கற்றுக் கொடுக்கும் போது சொல்லி தரோம்ல, இது கூட அவனுக்கு தெரியாது. 4 வாட்டி உன்னை கூட்டு போறேனே, பேங்க்ல கூட்டு போறேனே, செக்ல சைன் போட சொல்லி தரேனே, இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியாதா? எத்தனை வாட்டி நான் கூடயா வந்து எல்லாத்தையும் காட்ட முடியும்? அப்படின்னு என்ன பண்றாங்க? வீட்டுல பெரியவங்க பிள்ளைகிட்ட சொல்றாங்க. அந்த மாதிரி இயேசு இங்க சொல்றாரு, எவ்வளவு நாள் உன் கூட இருப்பேன்? ஏன் உன் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன் வைக்க மாட்டாத? சரி பண்ணு, கரெக்டா பண்ணு, இடத்தில் கொண்டு வாருங்கள்னு சொல்றாரு. 25 பாத்தீங்கன்னா, அந்த அசுத்தாவியை நோக்கி, பூமியும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே. எவ்வளவு சிம்பிள்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை, ஐயோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை, இதெல்லாம் சாதா பிரச்சனையே கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டான பிரச்சனை, இதெல்லாம் போட்டு ஐயோ என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுது. இயேசுக்கு ரொம்ப சிம்பிள். இயேசு எப்படி டீல் பண்றாரு பாருங்க. இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினான். சாஃப்டா சொல்லி பார்த்தாங்க, வேலைக்காகல. இது நேரா வந்தாரு, வெளியே போ, உள்ள இனிமேல் வரக்கூடாது போ அப்படின்னாரு. போயிடுச்சு. நம்ம நினைச்சிட்டு பெருசா நினைச்சிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. அதிகாரம் எப்படி செயல்படுதுன்னு தெரியாம குழந்தையா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா தான் பிரச்சனை. ஆனா நான் புத்திரன், நீங்க அதிகாரம் படைத்தவர்கள். 27 பாத்தீங்கன்னா, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். ரொம்ப அற்புதமா ஆண்டவர் என்ன பண்றாரு? இத டீல் பண்றாரு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, குழந்தையா இருந்து வாழ்ந்து அப்படியே போயிடலாம். அதாவது பரலோகத்துக்கு போவோம், அதுல மாற்றமே இல்லை. இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகம் செல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பரலோகம் செல்கிறார். ஆனா புத்திரனா நீங்க வாழ்ந்தாதான் பூமியை சுதந்திரிக்க முடியும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும், தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். மார்க் 4:5 இங்க வந்து அடுத்து இன்னொரு அற்புதம் நடக்க போகுது. இயேசு எப்படி அதிகாரத்தை செலுத்துகிறார் அப்படின்றதான் காட்டுறேன். இப்ப நம்ம இவ்வளவு நாள் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, நானே தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியில பிறக்கிறேன், அதான் நம்முடைய ஸ்டார்டிங். இது நம்ம ஸ்டார்டிங். நான் என்ன பண்ணிருக்கிறேன்? மறுபடி பிறந்திருக்கிறேன். எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வித்தினாலே, தேவனாலவே பிறந்துட்டேன். அப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறேன்? குழந்தைன்ற ஸ்டேஜ்ல இருக்கேன். குழந்தையில ஸ்டேஜ்லயே அப்படியே போயிடக்கூடாது. பரலோகம்
புத்திரனா மாறணும். புத்திரனா மாறினாதான் ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்க முடியும். தேவன் வைத்துக்கிற வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ள முடியும். நாம் புத்திரனா மாறி தேவன் வைத்துக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துக்க ஆரம்பிக்கணும், விசுவாசிக்கணும். தேவன் வைத்துக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் விசுவாசத்தினால்தான் எடுக்கணும். விசுவாசம்னா என்ன? தேவன் சொல்லி இருக்கிறத திரும்ப நான் சொல்றது, ஆமான்னு போடுறது. ஆமேன் 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 ஆமான். ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார், ஆமா ஆமா என்ன ஆசீர்வதிப்பார். என்ன உயர்த்துவேன்னு சொல்றார், ஆமா ஆமா என்ன உயர்த்துவார். சுத்தி இருந்தாலும் உயர்க்கிற மாதிரியே இருக்காது. யோசேப்பு எந்த கிளாஸ் படிச்சிருந்தாரு? டாக்டரேட் வாங்கினாரா? இன்னும் வாங்கல. இல்ல பார்வோனுடைய சந்ததியில பிறந்தாரா? அதுவும் கிடையாது. அதெல்லாம் இல்ல. நான் உயர்த்தப்படுவேன். அதான் யோசேப்பு பார்த்தாரு. யோசேப்பு கண்ணு முன்னாடி என்ன இருந்துச்சு? அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை வணங்கினது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை வணங்கிடுச்சு. அதான் நடக்க போகுது. இதான் யோசிச்சுட்டு இருந்தாரு. என்னாச்சு கடைசியில? அப்பா புள்ள அண்ணங்காரங்கள்லாம் வணங்குறாங்க. நினைத்த மாதிரியே பார்வோனுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை உயர்த்தினார். அப்போ என்ன எந்த அளவுக்கு கொண்டு போறேன்றதே என் கையில தான் இருக்குது. அப்ப இந்த இடத்துல அததான் இப்ப காட்ட போறாரு. 5:1 பாத்தீங்கன்னா, அவர்கள் கடலுக்கு அக்கறையுள்ள கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். மார்க் 5:1. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவில ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இவருக்கு போய் இறங்கின உடனே அங்க இருந்து ஒருத்தன் வரான். இப்ப எப்படி இருக்குன்னா, இது ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்ல? இயேசு வராரு, அவனும் வர்றான். அவனுக்கு தெரியுது, இந்த பிசாசுக்கு என்ன தெரியுது? இயேசுன்னு ஒருத்தர் வராரு, நம்மளை துரத்துக்கு தான் வராருன்னு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல 36 இருந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிடறான். மார்க் 4:36 பாத்தீங்கன்னா, ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோட கூட இருந்தது. பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அதாவது இந்த கடல், இந்த இடம் எப்படின்னா, இப்ப நீங்க யூடியூப்ல கூட போய் பார்க்கலாம். இயேசு பயணித்த அந்த கடல், அந்த கடல்னு சொல்றாங்க, ஆனா அது ஒரு லேக் மாதிரி தான். அலையெல்லாம் அடிக்காது, ஸ்டில் வாட்டர் தான். அப்படியே சும்மா லைட்டா போய் அப்படி மோதுமே தவிர, நம்ம ஊர்ல மெரினா பீச்ல அடிக்கிற மாதிரி அந்த அலை கூட கிடையாது. அங்க அந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா அலையெல்லாம் இப்பெல்லாம் சும்மாலாம் அடிக்க முடியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பலத்த சுழல் காற்று, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி அப்படியே பெரிய ஆட்டங்கால். என்ன நடக்குதுன்னா, 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியுது. எங்கன்னா அவர் நாங்க ஒருத்த மாட்டிட்டு இருக்கிறான் பாருங்க, கல்லறையிலையும் பிரேதங்கள் நடுவில் ஒருத்த உட்காந்து இருக்கிறான். அந்த ஊரை இந்த பிசாச பத்தி தான் பேச்சு. அவன் பயங்கரமான ஆளு, ஒட்டானா வந்துட்டானா அவுச்சிருவான். ஏன்னா அது உள்ள ஆயிரக்கணக்கான பிசாசு உள்ள உட்காந்துருக்கு. ஒருத்தன் கூட லேகியோன். அதனால இப்ப என்னன்னா, இவனை துரத்திட்டா அந்த ஏரியா மேல ஒரு அதிகாரம் கிடைச்சோம். பாருங்களேன், இந்த உலகத்துல நம்மளுக்கு மேலதான் பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் விசுவாசிகளாய் மாறின உங்களுக்கு, கிறிஸ்தவர்களாய் உங்களுக்கு, உங்கள் மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. நல்லா அதை புரிஞ்சிடணும். இயேசு பெரியவரா, பிசாசு பெரியவரா? அவன்லாம் அப்படியே அமுக்கலாம் முடியாது. அவனா அப்படிலாம் செய்ய முடியாது. நான் அதிகாரம் கொடுத்தாதான், நான் வழிவிட்டாதான் நீ அடிச்சுக்கோ, என்ன நான் உருவிடாம போறேன், நான் நாசமா போறேன், என் வாழ்க்கையில எல்லா நஷ்டமும் வரப்போகுதுன்னு நானா கதவை திறந்து அடிச்சுக்கோன்னு சொன்னாதான் அடிச்சுக்க முடியும். இல்லாட்டி அடிக்க முடியாது. அவன் உலகத்துல வேணா ஏதாவது செஞ்சுட்டு போலாம், என் கிட்ட செய்யவே முடியாது. அதனாலதான் நான் எந்திரிச்சு நின்று உலகத்தை சுதந்திரிக்கிற நான் அதிகாரத்தில் செயல்பட வேண்டும். உங்க தெருவுல ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? எந்திரிச்சு இயேசுவின் நாமத்தினால இந்த ஏரியால இருக்கிற எல்லா பிசாசின் கிரையிலும் ஒண்ணு இல்லாமல் போவதாக இந்த ஏரியா மேல அதிகாரத்தை நான் எடுக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யார் கண்ட்ரோல்ல வந்துருது? எம்எல்ஏ, எம்பி, சிஎம்லாம் இருக்கட்டுங்க, கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் தான் இங்க. எதின்படி? தேவ வார்த்தையின்படி. தேவ வார்த்தை உண்மையா? ஆமா, அது உண்மை. என்ன சொல்லுது? நீ இந்த பூமியிலே
எதை கட்டுகிறாயோ அது கட்டப்பட்டிருக்கும், நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு அதிகாரம் இருக்கு. அப்ப இந்த பிசாசு என்ன பண்றான், இயேசு வர்ற படகிய கவுத்தி அங்கேயே க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்றான். இப்ப சீஷர்களும் இதுக்கு கோஆபரேட் பண்றாங்க. என்ன சொல்லிருக்கணும் சீஷர்கள்? இயேசு என்ன சொன்னாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்க போலான்னா என்ன அர்த்தங்க? வாங்க போலாம், அங்க போலாம். இயேசு வாங்க எல்லாம் ஏறி படகுல போய் சாவோம் நான் சொன்னாரு இல்லையே. சீஷர்கள் இவ்வளவு நாள் கூட இருக்காங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு இயேசு சொல்லிட்டாரு. இப்ப காத்தடிக்கட்டும் கடல் அடிக்கட்டும் அமைதலா இரு, மரத்தையே பார்த்து பட்டு போன்னு சொல்லி இருக்கிறாரு. நிறைய ட்ரைனிங் கொடுக்கிறாரு இயேசு. இங்க பாத்தீங்கன்னா அதான் நடக்குது. கப்பலின் பின்னயத்தில் 38 அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நிறைய பேர் நம்மள வேற உழுக்குவாங்க. அவன் பிரச்சனையில என்ன பண்றது? உனக்கு கவலையே இல்லையா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உனக்கு கவலை இல்லையா? இவரு கவலையில இருக்காரு. இப்ப நம்மளும் என்ன பண்ற சொல்றாரு? கவலை இல்லையா? நீ கண்ணீர் வெடிக்க மாட்டியா? என் கஷ்டத்துல நீ பங்கு கொள்ள மாட்டியா? பங்கு கொள்ளவே மாட்டேன் நான். இயேசு பங்கு கொள்ளவில்லை. இயேசு போய் என்ன ஆண்டவரே நீர் மட்டும் தலானி வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கிறீரு, இங்க எவ்வளவு அடிக்குது காத்து, நாங்கெல்லாம் சாக போறோமே, நாங்கெல்லாம் மடிய போறோமே அப்படின்னு சொல்றாரு. 39 பாத்தீங்கன்னா இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்னையாது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஊர் கட்டுறீங்க, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுங்க, ஃபேன் ஓட மாத்து, லைட் ஓட மாத்து, ஐயோ இது என்னங்க எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாம் இருட்டா இருக்குது, ஐயோ உம்முன்றது என்ன பண்றது, ஐயோ ஐயோ பையோ பையோ போயிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து ஒரு சுவிட்சை போட்டோன்னே எல்லாம் லைட் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலா ரொம்ப டேமேஜ் ஆயிரும். உங்க என்ன எஃபெக்ட் கொடுக்குறாங்க, காத்தடிக்குது சார், அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அப்படியே படகு இப்படி இப்படி போகுது, இப்படி போறான் அப்படி போறான், தண்ணி மேல வருது மேல அடிக்குது, இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா இந்த சைஸ் போட்டு இல்லைங்க அது. இது வந்து கப்பல். அடித்தளம்னு ஒண்ணு இருந்துச்சு, ஸ்டெப்லாம் போட்டு அந்த ஸ்டெப்புல கீழே ஒரு ரூம் போட்டு அந்த ரூம்ல இவரு நல்லா நீட்டா பெட்ல தலானி வச்சு படுத்திருக்கிறாரு. நீங்க அப்படி யோசிக்கணும். இந்த இடத்தை விட பெருசா இருந்திருக்கும் அந்த கப்பல். எத்தனை பேர் போனாங்க? இப்போ இவ்வளோ ஆட்டத்துல இவர் எந்திரிச்சு நின்னு இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னோன்னா ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிருச்சு. எல்லாம் ஷாக்கு. 40 பாத்தீங்கன்னா இவ்வளோத்தையும் பேசிட்டு இயேசு என்ன சொல்லி இருக்கணும்? இப்ப நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? இப்ப நானா இருந்தா வந்த உடனே அப்படியே சுவிட்ச் எல்லாம் போட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா இந்த சுவிட்ச் எல்லாம் வந்து நார்மலா கிடையாது, ரொம்ப டெக்னாலஜி. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கு எல்லாம் கத்துக்க முடியாது, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சுவிட்ச் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் புரியாது, எனக்கு மட்டும் தான் புரியும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஹெல்ப் தான், வீட்டில் ஏதாவது ரிப்பேர்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ண தெரியாதுன்னு சொல்றாங்க. இயேசு வந்து என்ன பண்றாரு? இறையாதே அமைதலா இருந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன கூப்பிடுன்னு சொல்ல, நீ ஏன் செய்யலன்னு கேட்கிறாரு. கேட்டிருக்காரு பாருங்க. ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிற்று? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? என்ன வேணா காத்தடிக்கட்டும், என்ன வேணா புயல் அடிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டுங்க, கப்பலே கவுற மாதிரி போகட்டும், உங்கள் விசுவாசம் எங்கே? ஏன் பயப்படுகிறீர்கள்? நம்ம கூட இயேசு இருக்கிறார், நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாரு, நம்மளுக்காக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். 41 பாத்தீங்கன்னா இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, யார் யாரு அப்படின்னு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நான் யாருன்னு ஆச்சரியப்படாத, நீயே அப்படிதான் இருக்கன்ற. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? இயேசுப்பா ஏசப்பா அப்படின்றோம். இயேசு சொல்றாரு, ஒன்னவே
நான் இயேசு மாதிரி தான் இந்த பூமியில வச்சிருக்கேன். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? சத்தமா சொல்றீங்களா? அவர் இருக்கிற பிரகாரமாக. யாரு? இயேசு இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியிலே நான் இருக்கிறேன். எல்லாம் திருப்பி சொல்லுவோமா? இயேசு இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியிலே நான் இருக்கிறேன். புயல் அடிக்கட்டுங்க, காத்தடிக்கட்டும், அப்படியே போகட்டும், படக்கலாம். குடும்பம் இப்படி ஆடுது, சரீரம் இப்படி ஆடுது, பொருளாதாரம் இப்படி ஆடுது, எல்லாம் ஆடுது. இனி ஆடாது. ஏன்? நான் சொல்றேன், இறையாதே, அமைதலா இரு. அமைதலா இரு இயேசுவின் நாமத்தால். குடும்பமே அமைதலா இரு. வியாதியே சத்தம் காட்டக்கூடாது, ஓடுரு, வரக்கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாது, சரீரத்துல இருக்காத. பலவீனமே ஓடிரு, சோர்வே ஓடிரு. ஏன்? என்னை இயேசுவாகவே இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆகையினாலதான் இந்த பூமியை சுதந்தரிப்பான்னு சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றையும் ஆளக்கடவன். ஆதியாகமம் 1:26 அவர் சொன்னாரு, வாக்குத்தத்தமா மனுஷனை உண்டாக்கி ஆளக்கடவை, நீ இதை ஆண்டு கொள்ள கடவாய். டேக் டொமினியன், டேக் அத்தாரிட்டி. இந்த உலகத்தின் மேல நீங்க எடுத்துக்கோங்க. உங்க குடும்பத்தின் மேல ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க, பொருளாதாரத்தின் மேல ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க. ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா? பயப்படாதீங்க. எல்லாரும் என்ன பாக்குறீங்களா? எல்லாரும் நாளைக்கு வேலைக்கு போகணும், சிலர் இன்னைக்கே வேலைக்கு போகணும், மாசம் கடைசி சம்பளம் வரும். இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, காசுக்கு பயப்படாதீங்க. 10 மாசம் சம்பளம் கூடுவானா? 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். மாசம் 1000 ரூபாய் கூட்டுறானா, இல்ல வருஷத்துக்கு 1000 ரூபாய் கூட்டுறான், ஏதோ ஒண்ணு பண்றான். 20,000 30,000 மேல பாக்கல நானு, இல்ல ஒரு 2 லட்சத்துக்கு மேல பாக்கல. இப்ப எனக்கு என்னன்னா, இதுக்கு மேல என் மண்டை ஓடவே மாட்டேங்குது. 30,000 20,000 50,000 ஏதோ ஒரு அமௌண்ட் அதுலயே பிக்ஸ் ஆகி அங்கேயே உட்காந்து இருக்கு. நான் சொல்றேன், அதை அன்பிக்ஸ் பண்ணுங்க. எப்படி? வாயை திறந்து பேசுங்க. இயேசு என்ன சொன்னாரு? அக்கறைக்கு போவோம். போனாங்களா? நடுவுல என்ன காத்து, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. நடுவுல ஏதோ கொஞ்சம் போராட்டம் வந்துச்சு, நடுவுல ஏதோ கொஞ்சம் தேவை வந்துருச்சு, நடுவுல ஏதோ கொஞ்சம் கடன்ல ஆகி போயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு, விட்டுறாதீங்க. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். எல்லாம் சொல்லுவோமா, நான் ஐஸ்வர்யவான், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ ஏதோ ஆயிடுச்சு, இதை பிசாசு ஏதோ பண்ணிட்டான். ஆனா விசுவாசிங்க, பெருசா விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு நேர்த்தியான காரியங்களை செய்வார். இந்த பூமியிலே பிரம்மாண்டமான வாழ்க்கையை தருவார். அநேக ஜாதிகளுக்கு நான் இறங்கி, நீங்களே கடன்ல இப்ப இருக்கலாம், ஆனா நான் என்ன சொல்ல போறேன்? நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். இந்த பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தர் என்னை வைப்பார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு கர்த்தர் எனக்கு பங்கு கொடுப்பார். சிறப்பான சுதந்திரத்தை எனக்கு கொடுப்பார். கட்டாத வீடு எனக்கு தருவாரு, நடாத தோட்டத்தை எனக்கு தருவாரு. இல்ல அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் எதுக்கு, வரவே செய்யாது. யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் ஏன் என்ன கஷ்டம்? நீங்க நல்லா இருக்கிற மாதிரியும் உங்க பிள்ளை இப்ப பயங்கரமான சேட்டை பண்ணுது, சொல்றதே கேட்க மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு வாழுது, படிப்பு ஏறவும் மாட்டேங்குது, இவன்லாம் என்னத்த செய்வான்ற மாதிரிதான் வாயில வருது. ஆனா சொல்றாதீங்க. என்ன சொல்லணும்? நீங்க இந்த பூமியில் இவன் பலத்தவனாக இருப்பான், வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனாவான். யோசேப்பை உயர்த்தினது போல தேவன் இவனை உயர்த்துவான். ராஜ்யங்களெல்லாம் மாறி போயிடுச்சு, தானியேல் மாறவே இல்லை. கவுன்சிலர் தான், பிரைம் மினிஸ்டர். எல்லா ராஜாக்கும் ஆலோசகராக தானியேல் இருக்கிறாரு. ராஜாலாம் மாறி மாறி போறாங்க, இவர் மாறல, இவர் போஸ்டிங் மாறவே இல்லை. அந்த மாதிரி நீ இருப்ப அப்படின்னு என்ன பண்ணுங்க? டிக்ளேர் பண்ணுங்க, சொல்லுங்க. இப்ப இல்லாம இருக்கலாம். இயேசு அங்க பார்த்தது கடலு, காற்று, புயலு, படகு ஆடுறது. இயேசு என்ன சொல்லிக்கணும்? ஐயோ என்னப்பா இப்படி ஆடுது? நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம். எந்திரிச்சோன்னு என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. இப்ப படகு ஆடிட்டு இருக்கு, எந்திரிச்சோன்னு என்ன சொல்லுவோம்? ஐயோ பாடுனா ஆடுது, பயங்கரமா ஆடுது, ஐயோ மூழ்கிறோம் போல, ஐயோ அவள்தான் கவுந்துரும் போல, ஐயோ அவள்தான் மூழ்கிறோம். சிலர் அப்படித்தான், பிரச்சனை முடிஞ்சிடும் சார், அவள்தான் சார், போதும் சார். இயேசு அப்படி சொல்ல. இயேசு என்ன சொன்னாரு? இறையாதே, அமைதல. மீனிங் என்ன? நானு ஐயோ கொய்யோன்னு கத்தக்கூடாது.
உங்க வாழ்க்கையில சவால்கள் வரும்போது, புயல் வரும்போது என்ன பண்ணக்கூடாது? புயலை பத்தி இயேசு புயலை பத்தி பேசினாரா? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இந்த பூமி வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் இருளா இருந்தது. இப்போ இங்க உள்ள வரீங்க, லைட் எல்லாம் எதுவும் இல்ல, ஃபுல்லா கவர்டா இருக்கு. என்ன சொல்லுவோம்? என்னங்க ஃபுல்லா இருட்டா இருக்குது, போற வழியில கீழே ஊந்துட மாட்டோமா? ஃபுல்லா இருட்டா இருக்குது, லைட் இல்ல, அது இல்ல, நீ ஏன் இப்படி இருக்குது, தூசியா இருக்குது, குப்பையா இருக்குது, அப்படிதானே சொல்லுவோம். இருக்கிறதெல்லாம் சொல்லுவோம்ல. ஏசு என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ என்ன இருட்டா இருக்குது, கும்மிருட்டா இருக்குது, அமாவாசை இருட்டா இருக்குது, எல்லாம் சொல்லலாம். எதுவுமே சரியில்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல போய் பாருங்க என்ன இருக்குதுன்னு. ஆதியாகமத்துல என்ன இருக்கு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம். அதே தேவன், அதே வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கின அதே தேவன் இன்னைக்கு 33 வருஷம் பூமியில வாழும் போது அதே காத்தடிக்குது, புயல் அடிக்குது, வந்து திரும்ப அதே மாதிரி பேசுறாரு. இறையாதே அமைதலாய். அவருடைய பிள்ளைகள், அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள், அவரை போலவே படைக்கப்பட்டிருக்கிறார். நாம் எப்படி செயல்பட வேண்டும்? அவரை மாதிரியே செயல்படணும். என்ன சொல்லணும்? இறையாதே அமைதலாயுது. வெளிச்சம் உண்டாகட்டும், சரியாகட்டும், பணம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு என்ன பண்ணணும்? அதற்காகவே என்னை படைத்திருக்கார். இது டொமினியன், இது ஆளுகை எடுக்கிறது. ஜான் வெஸ்லி பெரிய ஊழியக்காரர், அவர் சொன்னாரு, God will not do anything without man asking for it. தேவன் இந்த பூமியில் மனிதன் கேட்காமல் எதையுமே செய்ய மாட்டார். அதாவதுங்க, உங்களுக்கு வந்து என் காரை கொடுத்துட்டேன், கிஃப்டா கொடுத்துட்டேன், நீங்க வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப நாளைக்கு வந்து நேரம் வந்து உங்க வீட்டுல வந்து காரை எடுத்துட்டு நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வர முடியுமா? இப்போ ஓனர்ஷிப் என்ன ஆகி போயிருச்சு, மாறிடுச்சு. என் கிட்ட இருந்தது எங்க வந்துருச்சு? இப்போ என் கிட்ட இருந்துச்சு, ஆனா இப்போ உங்ககிட்ட வந்துருச்சு. இப்ப நானே பயன்படுத்தினா கூட நான் என்ன கேட்கணும்? கொஞ்சம் காரை தரீங்களா, பக்கத்துல போயிட்டு வரட்டுமா அப்படின்னு என்ன பண்ணணும்? உங்ககிட்ட கேட்கணும். தேவன் இந்த பூமியை உண்டாக்கி தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இதை கொடுத்து விட்டார். இந்த மக்களுக்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுலாம் ஆண்டவருக்கு ஈஸிங்க. இப்படின்றதுக்குள்ள தேவதூதர்ல வச்சு அவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளை நம்பி இருக்காரா கடவுள்? நம்மளை நம்பியா இருக்காரு அவரு? இல்லையே. அவர் பாட்டுக்கு செய்ய வேண்டியது தானே, ஆனா செய்ய மாட்டாரு. ஏன் தெரியுமா? இந்த பூமியில நம்மளை வச்சு நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்து, நம்மளுக்கு வல்லமை கொடுத்து, அவரை போல நம்மளை மாற்றி நம்மளுக்கு போதிச்சு, நீ என்ன மாதிரி செயல்படு, என்ன மாதிரி வல்லமை எடுத்துக்கோ, என்ன மாதிரி சுதந்திரம் பண்ணு அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்றாரு? இப்போ நீங்க அவரை மாதிரியே செய்யணும்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு, வெயிட் பண்றாரு. அப்புறமா என்ன சொல்றாரு? கேளு. இப்ப பார்த்துட்டா இருக்கிறாரு. அவருக்கு தெரியாதா நம்மளுக்கு அது தேவை, இது தேவைன்னு? நம்மளுக்கு வியாதியில சோகம் தேவைன்னு தெரியாதா? வீட்டுல பிரச்சனை இருக்குது, தீக்க தெரியாதா? எவ்வளோ போராட்டம் இருக்குது. அவரு என்ன பண்ணுகிறாருங்க? சரி பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டாரு. என்ன சொல்றாரு? கேளு, நான் செய்யறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கேக்குறீங்க? ஏன் கஷ்டமாது? கேட்டுருங்க. காலைல கேளுங்க, மத்தியானம் கேளுங்க, நைட்டு கேளுங்க. ஆண்டவரே நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம், பணத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். நான் உண்மை விசுவாசிக்கிறேன். கொடுக்கும் போது அதான் நடக்குது பாருங்க. கொடுக்கறத பத்தி எல்லாம் ஏன் நம்ம இங்க பேசுறோம்? அப்பப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அது அப்படியே 10,000 ஆக்கிருங்க, இல்ல 20,000 ஆக்கிருங்க. ஏன்? நான் தேவனை நம்புகிறேன். ஆண்டவர் எனக்கு பெரிதானதை செய்வார். நான் சுதந்திரவாளி, நான் ராஜா, நான் அப்பாவை நம்புறேன். வேலைக்கு போறேன், ஆனா ஆண்டவரை நம்புறேன். வேலைக்கு போறேன், ஆசீர்வாதத்தை நம்புறேன். வேலைக்கு போறேன், ஆனா நான் சொல்லி இருக்கிறதை நம்புகிறேன். அதிகாரம் படைத்தவன் நான். சொல்லும் போது என்ன ஆகுது? அப்படியே நடக்கிறது. சரி, ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, உங்களோட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையில் நீ கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால
எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக, இந்த பூமியின் மேலே எல்லா சக்தியின் மேலேயும் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்களாக. காற்றிலையும் கடலையும் ஒரு வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா போராட்டங்களையும் அடக்கி மேற்கொள்வார்களாக. கர்த்தாவே, சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா புயல்களும் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவதாக, இறையாமல் இருப்பதாக. காற்று அமைதலாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொன்றையும் பார்த்து பேசுகிறோம். எல்லா பிசாசின் கீழும் அழிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற இயேசு ஒவ்வொருத்தரோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஜெயத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பார்களாக. கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.